வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். நம்மளுடைய உடலை பொறுத்தவரையும் பல பிரிவுகளில் ஒவ்வொரு சக்தியை கொண்டு உடல் உள்ள நீரும் அதில் உள்ள உஷ்ணமும் செயல்பாடை கொண்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் சிம்ம ராசி எப்படின்னா, தன்னோட மனோபலம், தன்னோட சுயபலம், தன்னை நம்பி வந்தவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலை, இப்படிப்பட்ட நிலையில் இது இயங்கி கொண்டிருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு தற்சமயம் அந்த ராசி அதிபதியும் அதோடு கேது பகவானும் சேர்ந்து சிம்மத்திலே இருக்குது. அப்படி இருந்தால் என்ன செய்யும்? மண்டை உடப்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று உங்கள் மண்டை உடப்படும், இல்லைன்னா நீங்கள் யார் மண்டையாக உடச்சிடுவீங்க. உங்களுக்கு வயசுக்கு ஏற்றது மாதிரி குழந்தைங்கள்லாம் பெரிய பிள்ளையாக இருந்தால் அவங்கள கண்டும் காணாதமாக உங்களுடைய எண்ணத்தை வைக்க வேண்டுமே தவிர, அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லப்போனால் அவங்க மேற்கொண்டு கோபமும் வேகமும் கொண்டு நமக்கு அமைதி இல்லாத ஆக்கிடுவாங்க. பொதுவாகவே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு குழந்தையாக தான் இருப்பாங்க. ஆனால் பெரியவங்க அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவங்க மாறினாலும் கூட அந்த குழந்தையை போல் தான் நடந்து கொள்வார்கள். அதை அனுசரித்து வாழக்கூடியவர்கள் தான் பெரியவர்கள். அவர்கள் தான் சிம்மராசிக்கு உடையவர்கள். சிம்மராசி நேயர்களாக இருக்கும்போது இந்த ஆவணி மாதத்தில் மிக மிக துல்லியமான எஸ்டிமேட், உங்களோட என்ன நினைக்கிறீங்களோ அது எப்படி செயல்படணும்னு ரொம்ப நாள் கனவு கண்டதை இப்பொழுது செயல்படுத்துவீர்கள். செயல்படுத்தினாலும் அதில் நிறைய நன்மைகள் உண்டு. உங்களோட வளர்ச்சிக்கு நிறைய பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் இருந்து அங்கேருந்து நடந்து அதற்காக பல கஷ்டங்களில் எண்ண ஓட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சிறுக சிறுக செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் தற்சமயம் தடை என்பது இருக்கும். தடைப்படுவீர்கள். அப்படிப்பட்ட தடைப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்க நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களை நீங்கள் அற்புதமாக வைத்திருக்கீங்க. உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது. நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டுதோறும் வருகின்ற ஆவணி மாதத்தில் இந்த சிம்மராசினர்கள் எப்பொழுதும் ஒரு சாதனை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாதனைக்கு ஒரு இம்மி நவந்தால் கூட அதன் சாதனை வேதனையாக மாறுவதை நாம் உணர்கிறோம். அதற்கு தான் இன்றைய நிலையில் நம்மளுடைய வளர்ச்சியை எப்படி உணர வேண்டும்? அது ஒரே வழி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அதை அணுகி அது எப்படி நடைமுறை சாத்திய நுட்பத்துக்குள்ளே கொண்டு போய் அதை எப்படி எடுத்துருவோம். இங்கே திட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் படுத்துக்குவாங்க, அசதியாக இருக்கும். அங்கே திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துக்குவாங்க. எப்போ பார்த்தாலும் இதே இடத்துல பண்ணி தனக்கு தான் நொந்து போக வேண்டியதாக இருக்கும். இவை அனைத்தையும் உணர்ந்து நம்மளுடைய சிம்மராசி நேயர்கள் மிகவும் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையோட தரமும் உங்களுடைய அற்புதமான முயற்சியும் உங்களோட பயிற்சியும் மிக மிக துணையாக உங்களுக்கு இருந்து உதவும். உங்களுடைய ஒளி கதிரானது இந்த சூரிய மண்டலத்தில் பிரகாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனால் தெய்வமே என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. காரணம் என்றால், வயதுக்கு ஏற்ப சின்ன குழந்தைக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய வேலையை கவனமாக செய்ய வேண்டும். ஒரு மிடில் ஏஜாக இருக்கும்போது அவர்கள் தேவையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி பூர்த்தி செஞ்ச பிறகு உங்களுடைய பயணமானது மிகவும் தெளிவாக பயணிக்கப்படும். இந்த இடத்துல சிம்மராசிக்கு 8ல் போய் சனி இருக்கான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லலாம். முன் பார்வை பின்பார்வைன்னு இருக்குது. அப்போ அந்த முன்பார்வை பின்பார்வையாக இருக்கும்போது நீங்கள் மிக மிக கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்த வேண்டும். காரணம், உங்களுடைய அழுத்தம், ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு நீங்களே ஒரு அழுத்தத்தை போட்டு வைப்பாங்க. ஏன்னு கேட்டால், உங்களோட பயணத்திலேயோ உங்களுடைய செயல்பாட்டிலோ மற்றவர்கள் குறை காணும் அளவிற்கு உங்களிடம் தானாகவே மற்ற நேரத்தில் நல்லா இருந்தாலும் அந்த நேரத்தில் மட்டும்
கொஞ்சம் ஸ்தம்பிக்கும்போது நின்று நிதானமாக உங்களுடைய எண்ணத்தை அந்த இடத்துல எடுத்துகிட்டு போவீங்க. சிம்மராசி நேயர்கள் பற்றின முதுகு தண்டுவடம் பிரச்சனை, சிரசின் பிரச்சனை, தலையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்கிறது, அந்தந்த ஊரின் எல்லை பகுதியில் இருக்கிற சில ஜீவனது பாதுகாக்கக்கூடிய, நம்மளை பாதுகாக்கக்கூடிய வளர்ப்பு மிருகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சில விஷயங்களுக்கு நாம் உருவாக்கி வச்சிருக்க சில பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களை மிகவும் தெளிவுபடுத்தி தான் எடுத்து செல்லும். அந்த தெளிவுக்கு இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டாலும் இனி வருங்காலங்கள் மிக அற்புதமாக ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அந்த உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி எழுந்திரிச்சு போயிட்டு வந்தார்னு தெரியாது. அது மாதிரி இங்கே இந்த வயசுலேயும் பாருங்கள், இவர் இப்படிலாம் செய்கிறான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். காரணம்னா அவங்கவுங்க வாங்கி வந்த வரம், அதை போய் அவருக்கு இருக்கே இவருக்கு இருக்கே எனக்கு இல்லையேன்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளவு சிறப்பை தராது. ஆகையினால் உங்களுடைய பயணத்தை பொறுத்தவரையும் உங்களுடைய ஒரு காரியம் உங்களை எடுத்துவிட்டால் அதை நோக்கி பயணிப்பீர்கள். அது இல்லாத ஒரு சில நேரங்களில் குறுக்க ஏதேனும் தடை வருவதனால் அதை ஏறி குறித்து கூட ஓரத்துக்குள்ள சூழ்நிலை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர்களை பொறுத்தவரையும் பிரச்சனை வரும்போது அங்கும் இங்கும் நடந்தால் போதும், இவருடைய பிரச்சனையை கம்மியாக்க முடியும். அப்படி அந்த கம்மியாக்கிட்டால் அவர்கள்தான் மாபெரும் வழிகாட்டியாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்துவார்கள். காரணம் என்னவென்றால், இப்பொழுது துணிக்கான வியாபாரமோ துணியை பார்த்து அழகுபடுவதோ இப்பொழுது மக்கள் மத்தியில் கம்மியாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் விடாமுயற்சியால் தன்னுடைய தங்கையும் அழைத்து கொண்டு தானும் பிரச்சனைகளை சரி செய்து அதன் பிறகு வீடு திரும்புவார்கள். அப்படி வீடு திரும்புகின்ற இந்த நபருக்கு சில எண்ணங்கள்லாம் இது தேவை அது தேவைன்னு கேட்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சூழ்நிலை மெல்ல மெல்ல உங்களுக்கு ஈடேறும். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணமானது, உங்களுக்கு நல்ல முயற்சியான எண்ணமானது நல்ல நிலையை நோக்கி வருவீர்கள். ஒரு சிலருக்கு தான் இந்த கிரக நிலைக்கு ஏற்ப அவங்க சொல்கிறது செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலாம், இல்லை பிடிக்காத போகலாம். ஆக மொத்தத்தில் அந்த மறுப்பு என்பது நீங்கள் சொன்னதுனால தான் வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் சொல்லி தானே வந்தது என்பதை உணர்ந்துட்டிங்கன்னா அது இந்த இடத்த விட்டு நவரத்துக்குள்ளே சூரிய பகவான் சிம்ம ராசியை விட்டு நவரத்துக்குள்ளே உங்களுக்கு நற்பலனை செய்துட்டு போவார். காரணம், 6ஆம் இடத்துல வலுவான இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால சிம்ம ராசியை ஓரளவு பாதகத்திலிருந்து வெளிக்கொண்டுட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு உதவியாக இருப்பது, நல்ல அனுபவமாக இருப்பது, யாராவது ஒரு பெரியவர்களுடைய ஒரு வழிகாட்டுதல் உங்களை நோக்கி வரும். அந்த வழிகாட்டலை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும். அதிசயமான விஷயங்களை கொண்ட அந்த வழிகாட்டலுக்குள்ள மிஷினானது உங்களை ஒழுங்குபடுத்தி எடுத்தது போல உங்கள் மனசாட்சியானது நல்ல ஒரு நிலையை நோக்கி அழைத்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த ஆவணி மாதம் மிக மிக சிறப்பான மாதம். அதுவும் சிம்மராசி என்றாலே ஆவணி மாதத்தில் பிறந்து வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செம்மப்படுத்துகின்ற ஒரு நெறியான மாதமாக இருப்பதனால் உங்களுடைய பயணம் இனிமையாக செல்லும் என்பதை உறுதியோடு நம்பி துணிச்சலோடு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான நியூ ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களோடு பேசி பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். என்னுடைய 9710957060 பலரும் நிறைவான வழியில் கேட்டு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலமாக பல பாராட்டுகளை எனக்கு தந்த போதிலும் எங்களுடைய அருளாசியால், இயற்கையின் அருளாசியாலும் நீங்களும் நாம் எல்லோரும் இதில் நல்ல விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றோம்.
மேலும் மேலும் தெளிவான பாதையில் பயணிப்பதற்கு நாம் தொடர்ந்து இந்த நியூ ஜென்ரேஷன் பயணப்பாதையை தொடருவோம். நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க. குருதட்சணையோடு சேர்த்து நீங்கள் அனுப்பிட்டு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுடைய நுட்பமான விஷயம், காற்றில் எப்படி கலந்து உங்கள் பேரை ரிலே பண்ணுறது, உங்களுக்கு நீர்னால் வருகின்ற இந்த 5 பூதங்களையும் எப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும், நிறைய விஷயங்கள் மருத்துவ விஷயமாக இருக்கும். ஒரு 20 வயசுக்குட்பட்ட ஒரு சிலர் குழந்தைங்க என்கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் அவங்களுடைய அந்த விவரம் புரியாத கேட்டுருவாங்க. அதுக்கு பிறகு விவரம் புரிஞ்சோடனே அவங்க அப்படியே அவ்வளோ மன சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க ஒரு அனுபவ ரீதியாக ஒரு அர்த்தம் வச்சுருப்பாங்க. யாரோ அனுபவ ரீதினா யாரோ சொன்னதை தானே இவங்க காதில் கேட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் அவர்கள் நான் சொல்லுவதை இணைச்சி அவங்க பலனை அடையும் போது பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தின் மூலமாக என்னோட தொடர்பில் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதை நீங்களும் தொடர வேண்டும். மேலும் மேலும் பல உண்மைகளையும், மருத்துவ ரீதியான உண்மைகளையும், ஜோதிட ரீதியான உண்மைகளையும், ஆன்மீக ரீதியான உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.